why are we broke? நம்ம எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்ம ஒரு கடைக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போவோம், வெளியே வரும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 பொருள் நம்ம கையில் இருக்கும். அப்புறமா பார்த்தா காசெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் 1000 ரூபாய் சரியாக போயிருந்துருக்கும் அந்த 4-5 பொருளுக்கு மட்டும். நம்ம எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல. இந்த விஷயத்தினால எனக்கு தோணின ஒரு தாட் தான் அது. ஏன் இப்போ எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்குது? நான் வந்து பெரிய எக்கானமிஸ்ட்லாம் கிடையாது, கிராஃபு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதுக்கு. சும்மா எனக்கு தோணுனதை சொல்கிறேன். ஒரு மாதிரி ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, க்ளோத்ஸு, மெடிக்கல் செலவு, ஒரு மாதிரி எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தோணுது. ஒருவேளை ஐ எம் ஜஸ்ட் ப்ரோக் ஐ கெஸ். ஏன்னா சம்வேர் அலாங் த வே லைஃப் ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆகுது. எமோஷ்னலாக இல்லை, ஃபினான்ஷியலாக. ஆனால் அது வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படிங்கிறது தான் கவலைக்கிடமான விஷயம். ஏன்னா யோசிச்சு பார்த்தோன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ பண்ணாலும் பத்தாதுன்ற மாதிரி இருக்கும்போது இது ஒரு எது சக்ஸஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எல்லாமே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது சக்ஸஸ்ன்னு ஃபீல் ஆகலை, அது ஒரு சர்வைவல்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு வேலையில் இருக்கோம், இப்போ ஒரு ப்ரமோஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு அப்படின்னாலுமே விலைவாசியும் ஏறி போகுது. அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் மக்களே. ஒருவேளை நான் தான் எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு திஸ் இஸ் நாட் ஹவ் இட்ஸ் சப்போஸ் டு ஃபீல் லைஃப்பில். தெரில, இந்த பிரச்சனைக்கு மேலே சோஷியல் மீடியா எடுத்து ஓப்பன் பண்ணோன்னா போதும். ஒருத்தன் புது ஃபோன் டெய்லி வாங்குவான், ஒருத்தன் லக்ஸரியான கார் வாங்குவான், வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது ஃபேன்சியான ஒரு ரெஸ்டாரண்ட் போவானுங்க. ஒரு சில பேர் திடீர்னு நான் ரேண்டமாக க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன், இந்த பிரியாணி கடை நல்லாயிருக்கு அப்படி இப்படின்ட்டு அதுக்கு ரிவ்யூ வேறு போட்டுட்ருப்பானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதுவும் ரொம்ப பின்னாடி தள்ளப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறது, நம்ம இன்னும் we are still not there, நம்ம இன்னும் ஓடணும், நமக்கு இது பத்தாது அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரில, I don't know, கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு மாதிரி ஸ்கேம் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்போ சொல்ல போகிறது என்னோட ஒரு தாட். ரொம்ப நாளாக எனக்கு இந்த தாட் தான். இது வந்து கேட்குறதுக்கு காசு வேணா அடிச்சிக்கலாம்ல, ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியும் அப்சர்டாக மீனிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா I don't know how things work. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் தான், நான் லூஸ் மாதிரி ஏதாவது சொன்னேன்னா. ஆனால் எனக்கு இருந்த தாட் என்னென்னா, ட்ரெயினை விட காரை விட ஆப்வியஸாக ஃப்ளைட் வேகமாக போய் இறக்கிடும். எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது தான். அது இப்போ நீ ஃப்ளைட்டில் போகணுன்னா கன்வீனியண்ட்டாக உன் டைமுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக நீ போகணும் அப்படின்னா நீ வந்து பல மடங்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும். அப்படின்னும் போது கன்வீனியன்ஸ் காஸ்ட் மணி அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ நம்ம எல்லாம் வாழ்கிறோமா இல்லை லைஃப் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அப்புறம் சிம்பிளாக நம்ம சொசைட்டியில் நம்மளை நார்மல் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாம்ப் வாங்குறதுக்கே நமக்கு வந்து நிறையா பார்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் வேணும், நார்மல் க்ளோத்ஸ் இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஏஸ்தட்டிக் அப்படின்ற பார் செட் பண்ணதுனால எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு என்கிட்ட அதாவது ட்ரெஸ்ஸில் கூட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னும் போது என்னோட ஃபேஷன் சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னால் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப ரேட் ஹையாக இருக்கும். இது வந்து என் தலையில் இருக்கிறது அப்படியே என்னால் டேரெக்டாக பேசுகிறது எப்படி பேசுகிறதுன்னு தெரில. நான் பேசிகிட்டே போகிறேன். வேறு என்ன சொல்லலாம், நிறையா பேர் நிறையா வேலை பார்க்குறாங்க, நிறையா பார்ட் டைம் நிறையா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி ஏதாவது. ஆனால் ஐ ஃபீல் லைக் நோ ஒன் இஸ் ட்ரூலி ஹாப்பி. அதான் எனக்கு பிடிச்சதை சாப்பிட்றதுக்கும் நான் நிறையா காசு கொடுக்கணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குறதுக்கும் என்னால் முடியாத அளவுக்கு நான் காசு கொடுக்கணும், பிடிச்ச கம்ஃபர்டபுளான வீட்டில் இருக்கிறதுக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு ரெண்ட்டு. நான் மதுரை என் சொந்த ஊர், நான் சென்னை ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். இங்கே நான் ஒரு நார்மலான ஒரு வீடு, நீட்டாக ஒரு கம்ஃபர்டபுளான வீடு வேணும்னாலே மந்த்லி 10,000 ரெண்ட்டு கீழே கிடையவே கிடையாது. அது கீழே இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுள் சுத்தமாக இருக்கவே இருக்காது. 10,000 ரெண்ட்டுன்றதை விட
1 லட்சம் 1.5 லட்சம் அட்வான்ஸ். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. 1 லட்சம்ன்றது 5 0 இருக்குது. எனக்கு தெரில எதுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னு ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. 2 months 3 months தான் அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓனர்கிட்ட போயிட்டு இப்போ கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறோன்னா, அப்படியாப்பா நீங்கள் வேறு வீடை பார்த்துக்கங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சிவ். எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா என்ன? அதுக்குன்னு இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கு முன்னாடிலாம் மனுஷங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு அப்படி இப்படிலாம் நான் பேச வரல. அங்கெல்லாம் நிறையா ட்ராபேக்ஸ் இருந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அப்போல்லாம் அவங்கெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் டெய்லி லைஃபே ரன் பண்ணுறது ஒரு மாதிரி ஏதோ ஜாம்பி அப்பாகலிப்ஸ்லேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்குன்னும் போது ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த பாயிண்ட். வி ஆல் ஆர் ஜஸ்ட் ரன்னிங். ஒருவேளை இது இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு மீனிங் இருக்கணும்ல, என்னன்னு தெரில. நம்ம எல்லோரும் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல். இப்போது ஒர்க்கில் இருக்கோன்னா அடுத்து ப்ரொமோஷன், இப்போது ஏதாவது காசு வந்துருச்சுன்னா ஓகே வீட்டுக்கு என்னென்ன வாங்கணும், அடுத்து என்ன வாங்கணும் அப்படின்றது தான். இப்போது அதுக்கு ஏதாவது ஃபினிஷ் லைன் இருக்கணும்ல, எங்கேயாவது எல்லாம் முடியணும்ல. அந்த ஃபினிஷ் லைன் வந்து டெய்லியும் வாரமும் மாதம் வருஷம் அந்த லைன் அப்படியே தூரமாக அப்படியே தள்ளி போயிட்டே இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஒரு மாதிரி ஏதோ ட்ரெட்மில்ல ஓடிட்டே இருக்குமா, முடிவே இல்லாமல். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த பாயிண்ட். மேபி தட்ஸ் வை மெனி ஆஃப் அஸ் ஃபீல் எக்ஸாஸ்டட்னு நினைக்கிறேன். நம்மளாம் லேசி கிடையாது. நம்மளோட ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்மளோட எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிக்கிட்டே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ஸ் தள்ளி போய்கிட்டே இருக்குது. சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சுருக்க அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கெலாம் ஒரு மண்ணும் தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கான்வர்சேஷன் எல்லாரும் லைஃப்லேயும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லோரும் தனியாக கஷ்டப்பட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இட்ஸ் நாட் ஓன்லி யூ ப்ரோ, வி ஆல் ஆர் ப்ரோக். யார்கிட்டையுமே காசு இல்லை. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணியிருக்கா இல்லை உங்களுக்கும் என்ன தோணியிருக்கு அப்படின்றத ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்குறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாரும் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும், சும்மா சொல்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்கள்ல கடைசியில், உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது முன்ன இருந்த அளவுக்கு மணி இஸ் நாட் ஸ்ட்ரெச்சபிள்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு வர முடியல. 1000 ரூபாய் இப்போ புது 100 ரூபான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.